நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. உளுந்தூர்பேட்டையில் மகாலட்சுமி பல்நோக்கு மருத்துவமனை சார்பில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. மயிலம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆடி கிருத்திகை சிறப்பு வழிபாடு. திண்டிவனம் அடுத்த மயிலம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆடி கிருத்திகையான இன்று ஜூலை 20 ஞாயிற்றுக்கிழமை மூலவருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்று சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தந்தார். அரகண்ட நல்லூரில் கடும் வாகன நெரிசல். திருவத்திமலை மலேசிய முருகருக்கு பால்குடம் எடுத்து ஊர்வலம். செஞ்சி அடுத்த திருவத்திமலை மேல் உள்ள மலேசிய முருகர் ஆலயத்தில் ஆடி மாத கிருத்திகை நாளை முன்னிட்டு மேல்தாங்கல் பிள்ளையார் கோவிலில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு திருவத்திமலை வரை பெண்கள் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக வந்து முருகருக்கு அபிஷேக ஆராதனை செய்தனர். ஸ்ரீ பாலமுருகனுக்கு ஆடி கிருத்திகை சிறப்பு வழிபாடு. திண்டிவனம் செஞ்சி ரோடு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ பாலமுருகனுக்கு ஆடி கிருத்திகையை முன்னிட்டு பால், தயிர், சந்தனம், குங்குமம், மஞ்சள், இளநீர் மற்றும் வாசனை திரவியங்களால் அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்று சிறப்பு அலங்காரத்தில் முருகன் காட்சி தந்தார். சென்னை பெருநகர மாநகராட்சி ராயபுரம் மண்டலம் பேசின் பாலம் பால் டிப்போ பகுதியில் வசித்து வந்த 159 குடும்பங்களை சேர்ந்த பயனாளிகளுக்கு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பு வீடு ஒதுக்கீடு ஆணைகளை துணை முதல்வர் உதயநிதி வழங்கினார். உடன் அமைச்சர்கள் நேரு, அன்பரசன், சேகர் பாபு, மேயர் பிரியா மற்றும் அதிகாரிகள் உள்ளனர். தென்குவலவேலி அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற கணிதம் மன்ற விழாவில் மாணவர்கள் வாழ்வில் கணிதத்தின் அவசியம் குறித்த விழிப்புணர்வு நாடகம் நடைபெற்றது. சேரன் மகாதேவி கல்வி மாவட்டம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா நடுநிலைப் பள்ளியில் பணிபுரியும் நல்லாசிரியர் பொன் ரேகா உருவாக்கி உள்ள மரத்தாலான திருக்குறள் நூலை தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் மு. அப்பாவு வெளியிட்டார். திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பேட்டரியால் இயங்கும் வாகனத்தை மருத்துவக் கல்லூரி முதல்வர் டாக்டர் ரேவதி பாலனிடம் கலெக்டர் சுகுமார் வழங்கினார். உடன் PRO சுகன்யா உள்ளார். பேச்சுப்பாறை பழங்குடியினர் உண்டு உறைவிட மேல்நிலைப் பள்ளியில் கூடுதல் வகுப்பறை கட்டிடங்களை கன்னியாகுமரி கலெக்டர் அழகு மீனா, விஜய் வசந்த் MP ஆகியோர் திறந்து வைத்தனர். தென்மண்டல அளவிலான ஜூடோ போட்டியில் வெற்றி பெற்ற கிருஷ்ணகிரி மாவட்ட மாணவ மாணவிகள் கலெக்டர் தினேஷ்குமாரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். கங்கை கொண்ட சோழபுரம் அரசு பள்ளி வளாகத்தில் நடக்கும் ஆடி திருவாதிரை விழா முன்னேற்பாடு பணிகளை அரியலூர் கலெக்டர் ரத்தினசாமி நேற்று ஆய்வு செய்தார். நாமக்கல் தெற்கு அரசு மேல்நிலைப் பள்ளியில் CCTV கேமராக்களை கோமதேக MP மாதேஸ்வரன் துவக்கி வைத்தார். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.